செந்தில் பாலாஜி போயிடுவார் அப்படின்னு தினகரன் ஏற்கனவே தெரியுமா? தெரியும் சார். ஒரு 4 மாதமாக ஒரு நடவடிக்கை தவறாக இருந்தது. ஆர்கே நகர் தேர்தல் பதில் சொல்லியிருக்குமே. இப்போ எல்லாம் முதல்ல தான் ஆட்டத்தை ஆரம்பிக்கணும். ஏடிஎம்கே தொகுதிக்கு 2000 6000 ஓட்டு கிடைக்கும். ஸ்டாலின் அமித்ஷாவை கூப்பிட்டாரு, எல்லாத்துக்கும் கூப்பிட்டாரு. அதிமுகன்றதே இல்லை, பேருக்கு ஒரு அரசாங்கம் இருக்குது. 2 பேரும் இருக்குது. தினகரனை தவிர யாரை நம்பக்கூடாதுன்னு தெளிவாக இருக்கும். வணக்கம் எம் தமிழ் நண்பர்களே. செந்தில் பாலாஜி போகிறது திரு டிடிவி தினகரனுக்கு இழப்பா? அவருடைய எதிர்கால திட்டம் என்ன? இதற்கு அமமுகவின் மூத்த தலைவர் திரு வெற்றிவேலுடைய பதில் என்ன? வணக்கம். செந்தில் பாலாஜி போயிடுவார் அப்படின்னு திரு தினகரன் ஏற்கனவே தெரியுமா? தெரியும் சார். ஒரு 4 மாதமாக ஒரு நடவடிக்கை தவறாக இருந்தது. எனக்கு தகவல் வந்தது, இது மாதிரி அவர் போகிறாருன்னு. டிஎம்கேட்ட பேசினிருக்காருன்னு தகவல் வந்து நான் எங்கள் துணை பொதுச்செயலாளர்கிட்ட சொன்னேன். இங்கே வந்துட்டார், இங்கே இருக்கார், அவராக போகிற வரைக்கும் நம்ம எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு விட்டுட்டார். வீணோ அதுக்கப்புறம் அவர் கட்சி ரீதியாக பதவிகள்லாம் போடுறதுக்கு கீழ்மட்டத்தில் இருக்க கட்சி தொண்டர்கள் பதவி போடுறதுக்கு நிறைய லிஸ்ட்லாம் கொடுத்தாரு. எதுவுமே போடாத இந்த நிமிஷம் வரைக்கும் நிறுத்தி வச்சுருக்கோம். அந்த தெரிஞ்சதுனால தான் நிறுத்தி வச்சுருக்கோம். அவர் போகிறது முதலே தெரியும். தெரியும். எதனால் அவர் போனார்? சொந்த லாபத்திற்காக. தவறான கணக்கு எந்த விஷயம் என்ன? சொந்த லாபம் என்ன, தவறான கணக்கு என்ன? ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்துடும் அடுத்தது அப்படின்ற ஒரு தவறான கணக்கு. சொந்த லாபன்றது அவர் சம்மந்தப்பட்ட ஃபினான்ஷியல் இஷ்யூஸ். அதெல்லாம் திரு டிடிவி தினகரனால் சாத்தியமாகாது. அவர் ஆட்சிக்கு வரமாட்டார், அவரால் எந்த விதமான நிதி ஆதாரம் கிடைக்காது அப்படின்னு. நிதியெல்லாம் நம்மளால முடியாது சார். நாங்கன்னா அவருக்கு இருக்க சொந்த ஃபைனான்ஷியல் கிரைசிஸ். இட்ஸ் நாட் பொலிட்டிக்கல் ஃபைனான்ஷியல் கிரைசிஸ். அதே மாதிரி அவர் தவறான கணக்கு தான் நான் சொன்னேன். அவர் போட்டது தவறான கணக்கு. ஸ்டாலின் அடுத்த முதலமைச்சர் ஆகிடுவார், அவர் தப்பான கணக்கு போட்டு போயிட்டார். அவர் இது திரு தினகரன் இழப்பு தானே? எப்படி இழப்பாகும்? வெற்றிவேல் போயிட்டால் அமமுக இல்லாத போயிடுமா? ஆனால் இந்த கொங்கு மண்டலத்தில் ஒரு முக்கியமான தலைவராக திரு செந்தில் பாலாஜி இருந்தார்ல. எல்லா ஏரியாலையும் ஒவ்வொருத்தர் இருக்க தான் செய்கிறாங்க. அவங்க போகிறதுனால கட்சி அழிஞ்சு போயிடாது. எந்த பீரியடில் போகல. அண்ணா பீரியடில் கண்ணதாசன் வெளியே போனார், ஈவிக்கு சொல்லின்னு சொல்லர் வெளியே போனார், அம்மா கிட்டேருந்து இந்த நாவலர் போனார், பண்ருட்டி போனார், முத்துசாமி போனார். இப்போ எப்போ திருநாவுக்கரசு போனார். சில திமுகவில் வைகோ ஒரு பெரிய கூட்டத்தை, ஜாம்பவான் கூட்டத்தை இட்டுன்னு போனார். இதெல்லாம் எல்லா சூழ்நிலையும் அரசியல் கட்சியில் இதெல்லாம் நடக்கிற விஷயம். ஆனால் அந்த அளவுக்கு பெரிய கட்சியா தினகரன் கட்சி? நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? இல்லை, நான் உங்ககிட்ட கேட்குறேன். ஆர்கே நகர் தேர்தல் பதில் சொல்லியிருக்குமே. ஒரு தேர்தல் போதுமா? அதுக்கப்புறம் வேறு என்ன தேர்தல் நடந்தது? இல்லை, இனி வர தேர்தலையும் அதை நீங்கள் நிரூபிக்கணும்ல. அம்மா இல்லை, கருணாநிதி உயிரோடு இருந்தார். அந்த தேர்தலில் நாங்கள் ஜெயித்தோம். திமுக டெபாசிட் போச்சு. இதுக்கப்புறம் அரசியல் கட்சியாக பார்த்தீங்கன்னா அம்மா இல்லை, அங்கே கலைஞர் இல்லை. இப்போ எல்லாம் முதல்லேருந்து தான் ஆட்டத்தை ஆரம்பிக்கணும். ஸோ அவங்களுக்கு தனியாக ஓட் பேங்க் இதெல்லாம் கற்பனை. தொண்டர்கள் இருப்பாங்க. இது பூத் கமிட்டி இருக்கும். ஓட் பேங்க்குன்னு சொல்லாதீங்க. ஓட் பேங்க் இப்போ எல்லாம் ஷிஃப்டான ஓட் பேங்க் தான். ஏடிஎம்கே ஓட் பேங்க் இல்லையா? இப்போ ஏடிஎம்கே தொகுதிக்கு 2000 6000 ஓட்டு கிடைக்கும். அதிமுகவுக்கு ஒரு தொகுதிக்கு 2000 6000 வாக்கு தான் இருக்குது. அவ்வளோதான் கிடைக்கும். இனிமேல் இவங்க பண்ண அநியாயத்துக்கு அக்கிரமத்துக்கு அதுக்கு மேலே மக்கள் அப்படி தானே பார்ப்பாங்க. இரட்டலை ஓட் பேங்க், எம்ஜிஆர் ஓட் பேங்க், ஜெயலலிதா ஓட் பேங்க், அதெல்லாம் எங்ககிட்ட இருக்கு. இந்த ஓட் பேங்க் இல்லைன்னு சொன்னீங்க. அதான் அந்த 5000 6000 சொன்னல, அதான் அந்த ரெட்டலை ஓட் பேங்க்ன்றது. இந்த முகத்துக்களுக்காக ஓட் பேங்க் இல்லை, அது ரெட்டலைக்காக இருக்க ஓட் பேங்க். அது திரு தினகரனுடைய முகத்துக்காகவே இந்த ஓட் பேங்க் எல்லாம் அம்மாவுடைய தலைவருடைய வழித்தோன்றலாகவும் அம்மாவுக்கு துரோகத்துக்கும் சேர்ந்த கூட்டம் தானே இது. திரு தினகரனே செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பின்னால் தான் திருமதி சசிகலாவில் கொண்டு வரப்படுறாரு. அவங்க கிட்ட இருந்த ஜெயலலிதா கிட்ட இருந்த ஓட் பேங்க் எல்லாம் தினகரனுக்கு போயிடுச்சுன்னு எப்படி சொல்றீங்க? இப்படி சொல்ல முடியாது. நீங்கள் சொல்லுங்களேன். 41,000 ஓட்டில் ஆர்கே நகரில் ஜெயிக்கிறோம். திமுகவுக்கு டெபாசிட் போகுது. ஆள்ற கட்சி ஒரு ஓட்டுக்கு 6000 ரூபாய் கொடுத்துட்டு 45,000 ஓட்டு 41,000 ஓட்டு 46,000 ஓட்டு வித்தியாசத்தில் தோற்று போகுது. நீங்கள் கொடுக்கலையா? நாங்கள் கொடுக்கலையே. ஒருத்தர் வாங்கினாங்கன்னு சொல்லுங்கள். இல்லை, வாங்கினவங்க சொல்லுவாங்களா? ஏன் சொல்ல மாட்டாங்க? எப்படி வாங்கினவங்க எப்படி சொல்லுவாங்க? ஏன் சொல்ல மாட்டாங்க? நீங்கள் ஏன் சொல்ல மாட்டாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? நீங்கள் ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஓட் பேங்க்லாம் சிதறிச்சு அப்படின்னீங்க. ஆனால் மேற்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும், கொங்கு வேளாளர் மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு கணிசமான எம்எல்ஏக்கள் கடந்த தேர்தலில் கிடைச்சாங்க. ஆனால் திரு டிடிவி தினகரனுக்கு அந்த இடத்துல செல்வாக்கு இல்லையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. அந்த சமயத்தில் செந்தில் பாலாஜி ஒரு மூத்த தலைவர் போகிறது அப்படிங்கிறது அவருக்கு இழப்பில்லைன்னு எப்படி சொல்வீங்க? யார் செந்தில் பாலாஜின்னு நான் சொல்ல வரல. அது வெற்றிவேலாக இருந்தாலும் அதே தான். ஒரு தனி மனுஷர் போகிறதுனால அந்த கட்சி அழிஞ்சு போய்டுன்னு நினைக்காதீங்க எப்பவுமே. இதுதான் சரித்திரம். இதுக்கு முன்னே நடந்திருக்கு. எல்லாமே நடக்காத நான் புதுசாக கண்டுபிடிச்சி சொல்ல. தனி மனிதர் போனாலும் கட்சி அழியாது. ஆனால் அந்த இடத்துல செல்வாக்கு குறையும்ல. அவர் கூட 4 கைத்தடிக்க போவாங்க. செல்வாக்கு எப்படி போகணும்னு நினைக்கிறீங்க? திரு தினகரனுக்கு கொங்கு மண்டலத்தில் செல்வாக்கு இருக்கா? அடுத்த எலெக்ஷன் தான் சார் பார்க்க முடியும். ஜெயிச்ச எலெக்ஷனை சொன்னாலும் ஒத்துக்க மாட்டீங்க.
அடுத்த எலெக்ஷனில் பாருங்கள் ஜெயிச்சு காமிக்கிறோம். இப்போ 20 தொகுதி சட்டப்பேரவை தேர்தல் வந்தா 20 ஜெயிப்போம். எதை வச்சு நீங்கள் சொல்றீங்க 20 ஜெயிப்போம்? நாங்கள் துரோகத்துக்கு எதிர்ப்பாக இருக்கோம், மத்திய அரசாங்கம் எதிர்ப்பாக இருக்கோம். எல்லாம் மக்களுக்கு தெரியுது யார் மத்திய அரசாங்கத்துக்கும் தமிழ்நாட்டினுடைய ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு எதிர்ப்பாக இருக்காங்களோ அவங்க தான் வருங்காலம். அதை இவரை தான் ஸ்டாலினா இவரான்னு ஒப்பிடும்போது இவரை தான் ஒத்துக்கிறாங்க ஜனங்க. எப்படி சொல்றீங்க நீங்க? ஸ்டாலினா தினகரனா அதுவா இப்போ தேர்தல் முக்கியமா இருக்கும்? ஆமாங்க, இங்கே மத்திய அரசை யார் எதிர்க்கிறா, எடப்பாடி அரசை யார் எதிர்க்கிறா, அதான் தேர்தலுடைய. ஸ்டாலின் எதிர்க்கிறாரு. ஸ்டாலின் அமித்ஷாவை கூப்பிட்டாரு, என்னத்துக்கு கூப்பிட்டாரு? ஸ்டாலின் எதுக்குல போதுமான எதுக்குல சொல்லி பின்பக்கம் வேற மாதிரி பேசிக்கிறாங்க, வெளியில் எதிர்க்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. பின்பக்கம் என்ன பேசிக்கிறாங்க? வரும்போது உங்களுக்கு தெரிய வரும் எல்லாம். அவங்க ஓப்பனாக எங்களை மாதிரி நாங்கள் பாதிக்கப்பட்டது இந்த ஒரு வருஷம் 1.5 வருஷம் காலமாக பாதிக்கப்பட்டது மொத்தம் மத்திய அரசாங்கம் தான், நாங்கள் தான் எல்லா வகையிலும் பாதிக்கப்பட்டிருக்கோம். ஸோ இப்போ மக்களுக்கு தெரியும் யாரால் யார் பாதிப்பு, யார் கரெக்டாக மத்திய அரசாங்கம் எதிர்ப்பாங்க, யார் தமிழ்நாட்டு நலன் சார்ந்த விஷயங்களுக்கு மத்திய அரசிடம் போராடுவாங்கன்னு தெரியும். அது அம்மா வழியில் வரவங்க தான் பண்ண முடியும். எங்களை மாதிரி அவங்கள மாதிரி திமுக மாதிரி போய் காவேரியில் போய் கோட்டை விட்டு வர்றது, முல்லை கச்சத்தீவில் போய் கோட்டை விட்டு வர்றது, அண்டர் டீலிங் வச்சு எல்லாத்தையும் கைட்டு விட்டு கேஸ் வராது இருக்கிறதுக்காக தமிழ்நாட்டினுடைய எல்லா உரிமையும் காவு கொடுக்கறது. தூத்துக்குடி அந்த ஸ்டெர்லைட்டு அதுக்கு இடம் கொடுத்தது அவங்க, கையெழுத்து போட்டது அவங்க, லைசன்ஸ் கொடுத்தது அவங்க, விரிவாக்கத்துக்கு இடம் கொடுத்தது அவங்க. இந்த மாதிரி துரோகம் நிறைய துரோகம் அண்டர் ஹேண்ட் செஞ்சு தான் இருப்பாங்க தமிழ்நாட்டில். அதிமுக பிரிஞ்சு கிடக்கா இல்லையா? அதிமுகன்றதே இல்லை, பேருக்கு ஒரு அரசாங்கம் இருக்குது. அது அதிமுக அரசாங்கம் தானே? அவங்க சொல்லிக்கிறாங்க சார் அதிமுகன்றது அம்மா தான் சார் அதிமுக. இப்போ அதிமுக இல்லையே. அதான் அவங்க தான் பன்னீர்செல்வம் துணை கன்வீனர்ன்றாங்களா, அதான் அதிமுகங்க. இப்போ அதுக்கு பிறகு இன்னைக்கு அவங்க கிட்ட தேர்தல் கமிஷனால் திட்டமிட்டு கொடுக்கப்பட்ட கட்சி. திட்டமிட்டு என்ன சொல்றீங்க? ஆமா, இப்போ நாங்கள் அம்மா அதிமுக அம்மானு ஒரு அணி இயங்குச்சுல்ல, ஓப்பன்னீர்ஸ்வரம் துரோகம் பண்ணிட்டு போகும்போது. அப்போ எங்ககிட்ட 132 பேர் எம்எல்ஏஸ் இருந்தாங்க. எங்ககிட்ட சின்னத்தை முடங்குனீங்களா இல்லையா? எதை வச்சு முடங்குனீங்க? 11 பேர் வச்சு சின்னத்தை முடப்பீங்களா? இல்லை, உங்களே இப்போ அவங்க கட்சியை நீக்கிட்டாங்களே. அது நீங்கள் சொல்கிறதுக்கு அப்புறம் தேர்தல் கமிஷன் நான் ஆரம்பத்தில் புரட்சி தலைவி அம்மான்னு இருக்கும்போது நடந்தது சொல்கிறேன். நான் இப்போ திமுக பெரிய கட்சியா இல்லையா தமிழ்நாட்டில்? இருக்குது, ஒரு சொல்லிக்கொள்கிற அளவுக்கு பெரிய கட்சி. அதிமுக பிரிஞ்சு கிடக்க நீங்கள் ஏற்றுக்காட்டி கூட அதிமுக ஓட் பேங்க் பிரிஞ்சு கிடக்குதுல சாதகத்தை பயன்படுத்திக் கொள்வது தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறது திமுக தானே? தவறான கணிப்பு. இப்படி தான் ஸ்டாலின் ஏமாந்தார் ஆர்கே நகரில். நீங்கள் கணக்கு எது வேணாலும் போடணும். நான் திருப்பி சொல்லிட்டேன், அம்மா இல்லை, கலைஞர் இல்லை. ஸ்டார்ட் த கேம் ஃப்ரம் த பிகினிங். எங்ககிட்டயும் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, பூத் கமிட்டி இருக்குது, அவங்ககிட்டயும் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, பூத் கமிட்டி இருக்குது. எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணால் தான் தெரியும். ஆட்டத்தை புதுசாக ஆரம்பிக்கணுங்கிறீங்க. எல்லாரும் அதே தான். தமிழ்நாட்டில் அதான் நிலைமை இன்னைக்கு. எதுக்கு புதுசாக ஆரம்பிக்கணும்? திமுக ஏற்கனவே ஆடிட்டு தான் இருக்கு. எங்கே ஆயிடுச்சு? எப்போ ஆயிடுச்சு? ஆர்கே நகரில் என்ன ஆச்சு? டெபாசிட்டில் போச்சு. இப்போ ஆர்கே நகர் மாதிரி எல்லா சட்டப்பேரவை தேர்தல் அதோட இன்னும் மோசமாக இருக்கலாம், சில பெட்டராக இருக்கலாம், இது சொல்ல முடியாது. இல்லை, எலெக்ஷன் வந்தால் தானே. எலெக்ஷன் வந்ததுன்னா டிடிவி தினகரன் பக்கம் இருக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற எண்ணம் பலருக்கு இருக்குது அப்படிங்கிறது தானே செந்தில் பாலாஜி காமிச்சிருக்காரு. சார், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், துரோகம் வெளியே போகிறது உள்ளே வருது. அரசியல் கட்சியில் எல்லா நேரத்துலையும் இருக்கக்கூடிய ஒன்று, புதுசாக பார்க்காதீங்க. இதை திரு தங்க தமிழ்ச்செல்வன் சொல்கிறாரு, அதிமுக அமமுக இணையறது நல்லது. அந்த மாதிரி அவர் சொல்ல சார். அவர் சொன்னது அமமுகவுக்கு அதிமுக சேர்ந்துங்க ஒரு 10-12 பேரை தவிர டோன்ட் மிஸ் த பஸ்ன்னு தான் சொன்னார். உங்களுக்கான சீனியாரிட்டியை விட்டுறாதீங்க, வந்துருங்கன்னு சொன்னார். அதை நீங்கள் எல்லாரும் தவறாக இன்டர்ப்ட் பண்ணிட்டீங்க. அப்போ ரெண்டுமே இணையணுமா? அதிமுக அமமுக? நோ சான்ஸ். இல்லை, அவர் தங்க தமிழ்ச்செல்வன் என்ன சொன்னார்? அவர் சொல்ல வந்து சேருங்கன்னு சொன்னார். அவங்கள ஒன்றும் வந்து சேருன்னு சொன்னார். நாங்கள் போய் எங்கள் இணையம் சொல்லி அதிமுக விட்டுட்டு அமமுக எதுக்கு வந்து சேரணும்? திருப்பி எலெக்ஷன் நிற்கணும், மக்களை சந்திக்கணும்னா எங்ககிட்ட தான் மகம் இருக்குது. உங்ககிட்ட துரோகம் தானே இருக்குது. அமமுக தான் இப்போ அதிமுகன்னு சொல்றீங்க. அமமுக தான் அம்மா கண்டு அதிமுக. இப்போ அதிமுகவை கலைச்சலாமா? கல்ச்சரா நல்லது, தமிழ்நாட்டு மக்கள் சந்தோஷப்படுவாங்க. நீங்க அதன் மூலம் சட்டப்பேரவை உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டீங்க. அதே அதிமுக மூலமா தான் இப்போ நீங்க சொல்ற அதிமுக தான் சட்டப்பேரவை உறுப்பினர் தகுதி நீங்க செஞ்சாங்க. அது நீங்க அவங்களுக்கு எதிராக திரும்ப என்ன எதிராக பண்ணா? நீங்க முதலமைச்சரை மாத்தணும்னு சொன்னீங்க. முதலமைச்சர் மாத்தணும் சொன்ன தப்பா? எந்த சட்டத்தில் சொல்லுது? இல்ல, உயர்நீதிமன்றமே அது ஏத்துக்குச்சு. உயர்நீதிமன்றத்துக்கு முன்ன இன்னொரு தீர்ப்பு இருக்காது. உயர்நீதிமன்ற தீர்ப்பு டிஃபர்ஸ். நீங்க மேல்முறையீடு பண்ணிருக்கலாமே. எங்க இஷ்டம் தேர்தல் நடத்தணும்னு நினைக்கிறோம். மேல்முறையீடு போனால் அதை எடுத்துன்னு போய் கான்ஸ்டியூஷனல் பெஞ்சில் தள்ளி விட்டு 2 வருஷம் ஆடுவாங்க பிஜேபி கூட சேர்ந்து. அதுதான் அவங்களுடைய திட்டம். அதை முறியடிக்கணும் தான் நாங்கள் எலெக்ஷனுக்கு போகிறோம்னு சொல்கிறோம்.
இந்த எலெக்ஷன் போகிறதுக்கு தயக்கம் இருக்குது. தங்கத்தமிழ் சொன்னதில் 2 கட்சிகள் பிரிந்து கிடப்பதால் திமுகவுக்கு சாதகமாயிரும் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? நீங்கள் அங்கே தனியாக இருக்கிறதுக்கு திமுகவுக்கு சாதகமாடி அங்கே கூட வந்து சேருங்கன்னு சொன்னார். திமுக சாதகமாகுமா இல்லையா? ஆகாது. அதெல்லாம் எந்த சாதகமும் யாருக்கும் ஆகாது. அப்போ தங்கத்தமிழ் எதுக்கு அந்த மாதிரி சொன்னார்? அவர் கருத்து சுதந்திரமே இருக்கக்கூடாதா? திமுகவுக்கு சாதகம் அப்படிங்கிறது உங்களை போன்ற எம்எல்ஏ 15 ஜென்ரல் தாட் சார். திமுகவுக்கு சாதகமாக ஆகும்ன்ட்டு ஸ்டாலினே நினச்சின்னு இருக்க தாட் இது. அவர் இப்போ ஸ்டாலின் ஆகிய நானே நினச்சின்னு இருக்காரு. அதெல்லாம் கிடையாது. நீங்கள் மறுபடியும் இந்த எலெக்ஷனில் நின்னீங்கன்னா உங்கள் மாதிரி 18 பேர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கீங்க, ஜெயிப்பீங்களா? ஜெயிப்போம். எதை வச்சு ஜெயிப்பேன்னு சொல்கிறீங்க? துரோகத்தை எடுத்து தமிழ்நாட்டு மக்கள் நலன் கருதி கொடுத்த இது வரைக்கும் போராடினது மத்திய அரசாங்கம் எழுத்தது. இவ்வளோதான். வேற என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு எதுக்கு ஓட்டு போடணும்? ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சி நல்ல ஆட்சி கொடுப்போம். இப்போ 18 பேர் ஜெயிச்சா ஆட்சி பிடிச்சிருவீங்களா? ஏன் முடிய முடியாது? 20 பேர் ஜெயிச்சா அப்படி ஆட்சி பிடிப்பீங்க? எப்படி பிடிப்போன்னு பாருங்களேன். இல்லை அதிமுக உங்க போய் வந்துடுவாங்களா? பாருங்க. எதுவும் எந்த லாஜிக் சொல்ல கணக்குகள் சில கணக்குகள் சொல்ல முடியாது. அது முடிக்கும் போது தான் சொல்ல முடியும். இன்னும் கூட திரு டிடிவி தினகரன் ஒரு சுயேட்சை எம்எல்ஏ தான் இருக்கட்டும். ஆனால் அமமுகவே நீங்கள் கட்சியாக நீங்கள் அறிவிக்கல, ஒரு இயக்கமாக அறிவிச்சிருக்கீங்க. கேஸ் நடந்துங்குது அதிமுக எங்களுதுன்னு. அதுக்காக இந்த கட்சியை அறிவிக்காத இருக்கும். அந்த கேஸ் முடிஞ்ச உடனே அது எப்படி சாதகமாக வந்தால் அதிமுக நாங்கள் கையில் எடுப்போம். சாதகமாக இல்லைன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கட்சி அரசியல் கட்சியாக பதிவு செய்யப்படும். இப்போ 20 தொகுதி சட்டப்பேரவை இடைத்தேர்தல் நடந்தால் நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் வாக்குப்படி நீங்கள் அதிக தொகுதியில் ஜெயிப்பீங்க. 20ன்னு சொன்னால் கூட அதிக தொகுதி ஜெயிப்பீங்கன்னு சொல்கிறீங்க. ஒருவேளை திமுக ஜெயிச்சிருந்தா அது ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல? வந்துவிட்டோம். மக்கள் கடைசியாக எண்டாவது மக்கள் ஓட்டு போட வச்சு தான் சார் எல்லாமே. ஜனநாயகம் தானே. திமுக வந்தால் பரவாயில்லையா? அதான் சார். இப்போ நீங்கள் எல்லாருமே வந்தால் பரவாயில்லையா வரலையா? எலெக்ஷன் நடக்கட்டும், ரிசல்ட் வரட்டும், அதுக்கப்புறம் இந்த கேள்வி கேளுங்க. உங்களுக்கு திமுக எதிரியா அதிமுக? 2 பேரும் சம தூரத்தில் எதிரிகள். இல்ல முதல் எதிரி யார்? 2 பேரும். நீங்க யாரை முதல்ல வீழ்த்துன்னு நினைப்பீங்க? இப்ப தேர்தல் நடந்தா 2 பேரும் வீழ்த்தும். மும்முனை போட்டி நடக்குது. அதிமுக, திமுக, அமமுக. யாரை நீங்க முதல்ல வீழ்த்தணும்னு நினைப்பீங்க? 2 பேரையும் வீழ்த்தணும். வாக்கு ட்ரைகார்டர் மும்முனை போட்டியில எப்படி ஆகும்? ஒரு கட்சிக்கு ஓட்டே இல்லை சார். நீங்க அதிமுக சொல்றீங்க. இன்னொரு கட்சி மட்டும் நான் கலைஞர்கள் இல்லைங்க. எல்லாம் புது கேம்னு முதல்ல சொல்லிட்டேன். நீங்க ஒரு கட்சி இல்லைன்னு நீங்க சொன்னா கூட ஆளும் கட்சியா இருக்கு. அதிமுக ஆளும் கட்சியா இருக்கு. அது இன்னும் கூட ஒரு பெரும்பான்மை மிக்க ஒரு ஆட்சி அப்படின்னு சொல்லுது. அது மக்களுக்கு எடுபடத்தானே. 120 பேர் வச்சுக்கிட்டு ஆளுங்கட்சின்னு ஒரு கணக்கு சொல்லிங்கிறாங்க. அதான் ஜனநாயகம். புரியுதுங்களா? மக்கள் அன்னைக்கு ஓட்டு போட்டவங்களாம் அவங்க கிட்ட இல்லை எங்ககிட்ட இருக்காங்கன்னு சொல்றேன். அது தேர்தல் வந்தா தெரியும்னு எல்லாருக்கும் அதான் அளவுகோல் வந்து தேர்தல் தான். இன்னும் கூட திரு தினகரன் நம்பி இருக்கலாம் அப்படின்னு உங்களை போன்ற எம்எல்ஏகள், முன்னாள் எம்எல்ஏக்கள் நம்பி. தினகரனை தவிர யாரும் நம்பக்கூடாதுன்னு தெளிவாக இருக்கும். என்ன காரணம்? அதான் ஆளுமை, தெளிவான முடிவு, தெளிவான சிந்தனை, மத்திய அரசின் எதிர்ப்பு, தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்கணுன்ற தைரியம், மனவலி, அம்மா கிட்ட ட்ரெயினார் வருவார். அப்படிதான் இருப்பார். ஆனால் விலக்கி வைக்கப்பட்டார்ல? விலக்கி வைக்கப்பட்டால் யார் தான் விலக்கி வைக்கலாமா? அவங்க இருக்கிற வரைக்கும் வர முடியலையே. ஏன் வர முடியல? இவர் மகனான் நின்ட்டார் தூரம். நீங்கள் விலக்கி வைக்கப்பட்டார்னா ஒரு எம்பி கட்சியில் பொருளாளர்லேருந்து நான் கூப்பிட்டப்போ வாப்பான்னு சொல்லி அனுப்பிச்சாங்க அம்மா. அதற்கப்புறம் திருமதி தினகரன் ஜெயா சேனல் ஃபுல்லாக அவங்க தானே பார்த்துனாங்க 2012 வரைக்கும். ஆனால் அது அவங்களும் அதுலேருந்து மெதுவாக விலகிட்டாங்கல்ல? அவங்க விலகிட்டாங்க. சின்னம்மா வெளியே போனாங்களே, அப்போ விலகிட்டாங்க. நானும் வரமாட்டேன்னு சொல்லிட்டு விலகிட்டாங்க. இப்போ சமீப காலத்தில் நீங்கள் வீடியோலாம் வெளியிட்டீங்க. அந்த சமயத்தில் நீங்கள் கூட ஒரு தொலைவு ஏற்படுத்திட்டீங்க. நீங்கள் கூட சரியாக தினகரோட பேசுறதில்ல அப்படிங்கிற ஒரு இடைவெளி உருவாயிருச்சு அப்படிங்கிற கருத்து தான் வெளியே வந்தது. ஆர்கே நகரில் வந்து எலெக்ஷன் நிற்கிறேன். எலெக்ஷன் தொகுதி, அந்த தொகுதியை நான் தான் பார்க்குறேன் இந்த நிமிஷம் வரைக்கும். எனக்கு அவருக்கும் வந்து ஒரு மனக்கசப்பு இருக்குதுன்னு சொல்கிறது வந்து ஹைட்ஸ் ஆஃப் காமெடி. ஆனால் கூட இருக்கிறவங்கள அவர் சரியாக மதிக்கிறது இல்லை. ஏற்கனவே இருக்கிறவங்களெல்லாம் ஒரு தூரத்தை வளர்த்துக்கிட்டாரு அப்படின்னு அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. இப்போ பல்வேறு இடங்களில் ஏற்பாடு செய்யப்படுற கூட்டங்கள்லாம் உங்களை போன்ற நிர்வாகிகள் ஏற்பாடு செய்து தருகின்ற கூட்டம். அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க? ஏன் சாதாரணமாக சேர்ற கூட்டமா இல்லை சேர்க்கிற கூட்டமா? சேர்க்கிற கூட்டம் கடைசி வரைக்கும் நிற்காது. எடப்பாடியும் பன்னீர்செல்வம் எம்ஜிஆர் நடத்துகிறாங்களே எப்படி அடிச்சுதுன்னு பார்த்துருப்பீங்க. அது ரொம்ப நேரம் நிற்காது. தலைவன் வந்து போகிற வரைக்கும் நிற்கிற கூட்டம் தான் சேர்ற கூட்டம். காசு கொடுத்து சேர்ற கூட்டம் கடைசி வரைக்கும் இருக்காது. முதல்ல நாஞ்சில் சம்பத் முக்கியமான ஒரு பேச்சாளர் இருந்தார். அவர் யாராக இருந்தாலும் இன்க்ளூடிங் மைசெல்ஃப் அரசியல் கட்சியில் வெளியே போகிறது அவங்க தனிப்பட்ட முடிவு. அது வந்து அந்த கட்சியை பாதிக்காது. ஆனால் இப்போ தான் நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க அமமுக அப்படின்னு. அதுலேருந்து ஒவ்வொருத்தராக வெளியே போகிறது அப்படிங்கிறது ஒரு நம்பகத்தன்மையை பாதிக்கலையா? அதில் ஒரு நம்பகத்தன்மை எங்கள் மேலே இன்னும் வந்து இப்போ துரோகம், திருப்பி ஒரு துரோகம் நடக்குதுன்னு பார்க்குறாங்க. இல்லை வெளியே போனால் நீங்கள் துரோகம்னு சொல்கிறீங்க. வெளியே போனால் துரோகம் தானே சொல்லுவோம். வேறு எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? நீங்கள் எல்லாமே சொல்கிறீங்க. இப்போ தினகரனுடைய இயக்கங்களுக்கு திரும்பி சசிகலா ஆதரவு தர்றாங்களா? இருக்காங்க. அவங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாமே எதுவுமே நடக்கலையே. ஆனால் அவங்க கருத்து எதுவும் வெளியே சொல்லாட்டி கூட வெளியே சொல்லக்கூடாது சார். சட்டப்படி சொல்லக்கூடாது. அவங்க தினகரன் தன்னிச்சையாக செயல்படுறாரு, கூட நிர்வாகிகள்கிட்ட பேசுறதில்ல
உங்ககிட்ட எல்லாம் பேசுறாரா? அதானே கேட்டீங்க அந்த கேள்வியை. எங்ககிட்ட பேசாத நாளே இல்லையே. அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? இப்போ திரு செந்தில் பாலாஜி போறாரு, நீங்க அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு யார் போனாலுமே சொல்றேன். நான் தனிப்பட்ட ஒரு மனிதருடைய முடிவு அது. திரு தினகரன் தன்னை இப்போவே முதலமைச்சர் மாதிரி நினைச்சுக்கிறாரு, அப்படியா? அப்படிலாம் நாங்கள் யாரையும் நினச்சிக்கல. அவர் முதலமைச்சராக ஆகணும்னு நினைக்கிறீங்களா? ஆவார்னு நினைக்கிறோம். இப்போ நடந்து முடிக்கப்படும் இப்போ 20 தொகுதி சட்டப்பேரவை எப்போ தேர்தல் எப்போ முதலமைச்சருக்கான நம்பர் வருதோ அப்போ ஆக போகிறோம். இல்லை ஸ்லீப்பர் செல்லு அதிமுக இருக்கிறதா தொடர்ந்து இருக்காங்க. ஓட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து அந்த ஸ்லீப்பர் செல் வெளியே எடுத்து விடுவோம். இல்லை ஓட் ஆஃப் கான்ஃபிடன்ஸுக்கே ஒரு சூழ்நிலை வந்து இந்த தேர்தலுக்கு அப்புறம் தான் வரும். 20 தொகுதிக்கு தேர்தல் நடந்தால் தான் வரும். அந்த ஸ்லீப்பர் செல்லாம் எப்போ வெளியே வருவாங்க? இப்போ ஓட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் தேவையா போடுவாங்க. இல்லை உங்கள் அணியிலையும் ஸ்லீப்பர் செல் இருக்கிறதா திரு திவாகர்லாம் சொல்கிறாரு. அது இருக்காங்களா? அது மாதிரிலாம் யாரும் இல்லை சார். ஸ்லீப்பர் செல்லுங்கிறது தகுந்த சமயத்தில் வெளிக்காட்டுறதுக்காகவா? அதுக்கு தான் அது பேர். அதுக்கு தானே ஸ்லீப்பர் செல்லு பேர் படிச்சு பாருங்க. தூங்கி கொண்டு இருக்கும் ஒரு விஷயம். சிஎம் சொல்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார், தினகரன் தவிர யார் வந்தாலும் சேர்த்துப்போம் அப்படின்னு. தினகரனை தவிர நாங்கள் யார்கிட்டையும் போய் சேர்றதா இல்லை. ஆனால் உங்களை ஏதோ ஒரு வகையில் உங்களை இழுக்கிறதுக்கான ஒரு முயற்சியா? அங்கேருந்து தான் எங்களை 12 பேர் பதிவு விட்டுத்தாங்க. அப்புறம் எங்களை அங்கே இழுக்கிறது. உங்களுக்கு இப்போ இந்த இடத்துல நம்பிக்கை இல்லை மாதிரி இருக்கு. யார் சொன்னது? இல்லை அவங்க நினைக்கிறாங்க. அவர் நினச்சின்னு போட்டோம். அவருக்கு ஒரு ஆட்டம் இருக்குது, ரெடியாகினுக்குது. போடுங்க. என்ன ஆட்டம் இருக்கு? அதிமுக நான் தனிப்பட்ட எடப்பாடி சொல்ல அதிமுக ஒரு பெரிய சிக்கல் வரப்போகுது வருகின்ற நாட்களில். அதிமுக என்ன சிக்கல் வரும் பாருங்களேன். இல்லை நீங்க சொல்லுங்க, என்ன சிக்கல் வரும்போது தான் சொன்னா அது நல்லா இருக்கும். இப்பயே சொல்லிட்டா உஷாராக கூடாது. இல்லை பலமா இருக்காங்களே, என்ன நீங்க நினச்சின்னு இருக்கீங்க சார். எப்போ வரும்னு சொல்லுங்க. நீங்கள் வந்து ஒரு பெரிய காங்கிரீட் வீட்டில் உட்காந்துக்கிறீங்கன்றீங்க. பூகம்பம் வந்தால் காங்கிரீட்டில் நிற்குமா? இந்த பூகம்பத்தை யார் ஏற்படுத்துவாங்க? ஏற்படுத்துவாங்க, அங்கே இருக்கவங்களே ஏற்படுத்துவாங்க. உள்ளே இருக்கிறவங்கள. ஆமாம். உங்கள் ஸ்லீப்பர் செல் எல்லாமே. ஆமாம். என்ன எதுக்காக ஏற்படுத்தணும்? ஆட்சியை பொறுங்க. இல்லை எது வரைக்கும் பொறுக்கலாம்? பொறுங்க. நீங்கள் எந்த நடக்கிற வரைக்கும் பொறுத்து தான் ஆகணும். நான் வெளியில் தானே சொல்கிறேன். பொறுங்க. என்ன ஆகும் சொல்ல முடியாது. பொறுங்க. இல்லை இந்த ஆட்சி கவிழுமா? பொறுங்கன்ற. இல்லை பூகம்பம்னா என்ன ஆட்சி கவிழுமா? பொறுங்க. முதலமைச்சர் மாறுவாரா? பொறுங்க. நீ இல்லை ஒரு சொல்ல மாட்டேன்னு சொன்னால் முடிஞ்சிச்சு. அவ்வளோவா சொல்ல மாட்டாங்க. இல்லை நீங்கள் ஏதாவது திட்டம் வகுத்துட்டு இருக்கீங்களா? நடந்துன்னு இருக்கு. தினகரன் அணி மூலம் அந்த ஆட்டம் காண வைக்கிறத செஞ்சுட்டு இருக்கீங்களா? பொறுங்களேன். ஏன் அவசரப்படுறீங்க? இல்லை ஒரு ஊடகத்தில் நாங்கள் ரொம்ப அவசரமாக தான் இருக்கோம். இல்லை நான் சொல்கிறேன். நான் சில சொல்லக்கூடாத விஷயத்தை சொல்லிட்டு கெட்டு போச்சுன்னா கேம் சேஞ்சராக இருக்கணும் தவிர கேம் ஸ்பாயிலராக இருக்கக்கூடாது. நான் சொல்கிறதுனால நீங்கள் கேம் சேஞ்சரா? நடக்க போகிறது கேம் சேஞ்சர். அது நீங்கள் செய்கிறீங்களா தனியாக? யாரோ செய்கிறாங்க. யாரோ ஒருத்தர் செஞ்சால் யார் செஞ்சால் என்ன இருக்குது? இங்கே தனிப்பட்ட முறையில் பேச்சாக இருக்குது. நீங்கள் ஜெயக்குமார் மீதான புகார்கள் சொல்கிறீங்க. ஜெயக்குமார் திரு தினகரனையோ உங்களை தனிமொழியை தாக்குறாரு. இது சில தலைவர்களுக்கு இடையே இருக்கின்ற கசப்புணர்வை வெளிப்படுத்துகிற மாதிரி தானே இருக்குது சார். ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கற்பழித்து அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாற்றி அப்புறம் வந்து குழந்தைய கலைக்க ப்ரெக்னென்ட் ஆனோன்னு குழந்தைய கலைக்க சொல்லி அந்த பெண் அதை குழந்தைய கலைக்காமல் என்னிடம் அணுகி 9 மாதம் அந்த அம்மா ஸ்கேன் ரிப்போர்ட் இருக்குது. அரவங்குறிச்சி இந்த செந்தில் பாலாஜி எலெக்ஷன் நேரத்திலேயே அங்கே விவேரா கிராண்டுன்னு ஒரு ஹோட்டலில் ரூம் போட்டு அந்த பொண்ணை வர வச்ச சாட்சி இருக்குது. ஆடியோ இருக்குது, வீடியோ இருக்குது. அந்த ஒரு ஆடியோவுக்கு பதில் சொல்ல முதலமைச்சர் அவர் நடவடிக்கை எடுக்கலை. அதுக்கப்புறம் அவர் டீம் போகிறார் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸுக்கு. யார் வந்து ஏழை பெண்ணு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்களா? நான் ஒரு பெண்ணுக்கு ஆதரவாக பேசினா அது வந்து தனிப்பட்ட முறையான குற்றச்சாட்டு. அது வித் கன்சர்ன் யார்கிட்ட வேணாலும் போங்க. உங்களை யார் வேணான்னு நீங்கள் ஒரு தனிப்பட்ட முறையில் இந்த ஆட்சியை அமைச்சரை கரைப்படுத்தணும் அப்படிங்கிற எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க? தனிப்பட்ட முறையில் எனக்கு தனிப்பட்ட விரோதம் ஜெயக்குமார்கிட்ட எப்பவுமே இருந்தது இல்லையா? என் நண்பர் தானே அவர். நண்பருக்கு எதிராக ஏன் சொல்கிறீங்க? ஏன் ஒரு பொண்ணு குழந்தை கொடுப்பீங்க கம்மி இருப்பாங்க 25 வயசு பொண்ணுக்கு. இல்லை இதில் என்ன தாக்கம் ஏற்படுத்துன்னு நினைக்கிறீங்க? இது நீங்கள் சொன்னீங்க இந்த பெரிய அடுத்த அமைச்சர் ஒரு பெரிய மனுஷன் நினச்சி ஏமாறது இருப்பாங்கல்ல கொஞ்சம் பேர். ஒன்றும் நீங்கள் சொன்னில ஒரு விளைவு அதான் எடுக்க மாட்டாங்க. இவங்க எடுக்க மாட்டாங்க, எங்களுக்கு தெரியும். அதனால தான் இந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்க வர மாட்டுது. இது ரொம்ப நீங்கள் தனிப்பட்ட முறையில் அந்த வட சென்னையை சேர்ந்தவங்க அங்கே இருக்கின்ற முன்னாள் அதிமுக தலைவர்கள் மேல் இருக்கின்ற புகார் அப்படி தானே அது வெளி நீங்கள் எப்படி வேணாலும் நினச்சிங்க. அவர் அங்கே தொகுதி உள்ளே போக முடியாத சூழ்நிலை. இப்போ எப்படி சொல்கிறீங்க? இதுக்கு எல்லாம் பதில் எப்போ கிடைக்கும்னா ஒரு தேர்தல் வந்தால் கிடைக்கும். இந்த ஆட்சி இன்னும் 2 வருஷம் இருக்க வேண்டாமா? இன்னும் 2.25 வருஷம் அதே இருக்கும். மக்கள் எப்போ புரட்சி வெடிக்கின்ற சூழ்நிலை உருவாகும். இந்த ரொம்ப நாள் இருந்தாங்கன்னா என்ன புரட்சி உருவாகும்? மக்கள் புரட்சி தான். புரட்சினா மக்கள் தான். இல்லை செல்வி ஜெயலலிதா இந்த ஆட்சி 100 ஆண்டுகள் நடக்கணும்னு சொல்லி அந்த அம்மா அவங்க சொன்னது அவங்க இருக்கிற ஆட்சி. அவங்க முதலமைச்சராக இருக்கிற ஆட்சியை அதுக்கப்புறமா இந்த கட்சி இருக்குன்னு சொன்னாங்க. அது நாங்கள் அந்த கட்சியை திருப்பி காப்பாற்றுவோம். நீங்கள் அதிமுக வேண்டாம்னு சொல்கிறீங்களே? அதிமுக காப்பாற்றுவோம். நாங்கள் ஜெயிச்சு வந்து அதிமுகவை கபலீகரம் செய்வோம். அதுக்கான என்ன அடிப்படையில் ஜெயிக்க எலெக்ஷன் எல்லாமே எண்ட் ஆஃப் த டே எலெக்ஷன் தான். நீங்கள் புரட்சின்னு என்னன்னு கேட்டிங்கல்ல, கஜா புயல் என்ன ஆச்சு? மந்திரியெல்லாம் அடிச்சு துரத்துனாங்களே, எதிரி வச்சு செவரி வச்சு வாங்கினாங்களே. மக்கள் ரொம்ப அதிருப்தியாக இருந்தாங்க. அதான் புரட்சி.
புரட்சி வேறு எப்படி பார்க்குறீங்க? இல்லை, மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. பாதிக்கப்பட்டது உங்கள் செயலன்னு தானே அடிக்க போகிறாங்க. ஆனால் அதுக்கு ஒரு நேரம் இருக்குல்ல, அது ஒரு அரசு செய்யறதுக்கான ஒரு காலம் இருக்குல்ல. நீங்கள் தான் சொல்லிட்டு 3 நாளாக ரூமில் உட்காந்து உதவாகுமார்னு ஒரு அமைச்சர், நான் அது பண்ணிட்டேன் இது பண்ணிட்டேன் எல்லாம் ரெடியாக வச்சிட்டேன்னு இப்போ மக்கள் எடுத்துன்னு போய் அந்த முகாமில் சத்தோடு சரி, அங்கே சாப்பாட்டு கூட தண்ணி கூட வழியில் நாங்களே எடுத்துன்னு போட்டோம். முகாம் வைக்கிற அளவுக்கு ஒரு தயார் பண்ணும்போது அந்த முகாமில் எலக்ட்ரிசிட்டி, வாட்டரு, டாக்டர் ஃபெசிலிட்டிஸு, குழந்தைங்க இருக்கும், பெரியவங்க இருப்பாங்க, அதில் என்ன ஃபெசிலிட்டிஸ் செஞ்சு வச்சுங்க. நீங்கள் இப்போ இந்த அரசு போகணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சொல்கிறீங்க. ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிற பட்சத்தில் இந்த அரசு போகணுங்கிறதுக்காக திமுகவுக்கு ஆதரவு கொடுப்பீங்களா? அந்த நேரத்தில் பார்க்கலாம். இப்போ அதுக்கான ப்ரீமெச்சூர் பதில், வாய்ப்பு நான் சொல்கிறேன். சார், நாங்கள் முதல்ல அந்த திமுகவை ஏன் எங்கள் கூட தான் சேர்க்குறீங்க? நாங்கள் தான் போய் கவர்னரை பார்த்து இந்த முதலமைச்சர் வேணான்னு சொன்னோம். அதுக்கு பின்னால் ஸ்டாலின் போய் அங்கே பார்த்தார் கவர்னர். எங்கள் பின்னால் அவர் வந்தால் நாங்கள் அவர் பின்னால் போகிறோன்னு சொல்கிறீங்க. ஸ்டாலின் ஒரு ஆட்சியை பற்றி புகார் சொல்கிறது இயல்பு தானே, இந்த ஆட்சி போகணும் அப்படின்னு. அப்புறம் நாங்கள் போய் ஸ்டாலினுக்கு ஆதரவு கொடுக்குமான்னு கேட்குறீங்களா? அவர் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து அவர் வந்தார், எங்கள் வழியில் அவர் வந்தார். எம்பிஸ் எல்லாமே அவங்க பக்கம், அதிமுக பக்கம் இருக்காங்க. வச்சுங்க, பத்திரமா வச்சுங்க. இன்னும் 3 மாதம் அந்த எம்பிஸ் அவங்க உங்கள் பக்கம் வந்துடுவாங்களா? அவங்க என்னத்துக்கு வரணும்? எல்லாம் டெபாசிட் போய் தோங்க போகிறாங்களே சீட்டு கொடுத்தா. நீங்கள் கூட்டணிக்கான திட்டம் இருக்கா உங்களுக்கு? எல்லா திட்டமும் இருக்குது. நல்ல கூட்டணி, மிகப்பெரிய கூட்டணிக்கான திட்டம் இருக்குது, நடந்து இருக்குது. எல்லாரும் இப்போ எல்லாமே லிக்விட் ஸ்டேட் தான். காங்கிரஸ் வருமா? சான்ஸ், பிரைட் சான்ஸ் தான் தேர். உங்க கூட காங்கிரஸ் வருமா? வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் எது ஒன்றாலும் நடக்கும், என்ன பிரச்சனை? ஏன் உங்க கூட காங்கிரஸ் வரணும்? மத்திய அரசாங்கம், பிஜேபி அரசாங்கம் எதிர்க்கணும். ஸ்ட்ராங்கான எதிர்ப்பு நாங்கள் மட்டும்தான். ஸ்டாலின் இல்லையா? இல்லையே, அமித்ஷாவை ஏன் கூப்பிட்டார் ஸ்டாலின்? அமித்ஷா கூப்பிட்டது மூலம் ஒரு பிஜேபி. ஆமாம், எந்த ஒரு ஐடியாலஜிக்கே டைரெக்டாக எதிர்ப்பாக இருக்க ஒரு விஷயத்தை கூப்பிட்டீங்கன்னா நியாயமா? அதுக்கு நியாயப்படுத்துவீங்களா? அதை இல்லை, ஹைப்போதெட்டிக்கலாக இருந்தால் கூட உங்கள் கூட காங்கிரஸ், கமல்ஹாசன் இவங்களாம் வர வாய்ப்பு இருக்கா? எதுவுமே இப்போ சொல்ல முடியாது. பாமகவுக்கு வரணுமா? இப்போ எதுவுமே சொல்ல முடியாது. அலையன்ஸை பற்றி எதுவுமே சொல்ல முடியாது. துணை பொதுச்செயலாளர் பேசினிருக்காரு, நான் சில இடத்துல பேசினிருக்கேன். உங்களுக்கும் தினகரனுக்கும் அன்புமணி ராமதாஸ் இடையே ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்கிற மாதிரி இருக்கேன். அப்புறம் அடுத்த கேள்வி, உங்களுக்கும் ஸ்டாலினுக்கு நல்ல இணக்கமான இருக்க மாதிரி கேட்பீங்க. அப்படிலாம் கேட்க மாட்டீங்கல்ல. வேற வேற கட்சி எல்லாரும் நண்பர்களாக இருப்பாங்க. இவர் எம்பியா இருக்கும்போது அவர் எம்பியா இருந்தார். கூட்டணி இருக்க வாய்ப்பு இருக்கா? அப்புறம் இப்போ சொல்ல முடியாது சார். எதையுமே இப்போ எதுவுமே முடிவாத விஷயத்த நான் சொன்னேன்னா. சரி, இந்த ஆட்சி எவ்வளோ நாள் நீடிக்கும்னு சொல்லுங்க. விரைவில் போனோன்னு நான் வேண்டாத கடவுளே இல்லை. எவ்வளோ நாள் நீடிக்கும்னு சொல்லுங்க. பார்ப்போம், நடக்க போற அரசியல் சித்து விளையாட்டுல தான் அது தெரியும். பதிலின கருத்தில் சொன்னதுக்காக வெற்றிகள் மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு பதிலின பதிலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க.